ஹாய் சூசன் ஃபேமிலி. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ. நான் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சில தாட்டில் என் மைண்டில் போச்சு. முதல்ல இந்த இடத்த நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். பைபிளில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறாரு. பிசாசானவன் என்ன பண்ணுறாரு, அந்த பாஸ்டிங் முடிவில் அவரை சோதிக்கும்படியாக கூப்பிட்டு போகிறான். ஒரு 3 காரியங்கள் அங்கே நடக்குது. நல்லா நமக்கு தெரியும் அவர் ரொம்ப பசியாக இருந்தாருன்ட்டு அந்த பாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம். முதல்ல அவருடைய பசியை என்ன பண்ணுறான், டிஸ்டர்ப் பண்ணுறான். அந்த பசி இருக்கிற விஷயத்த யூஸ் பண்ணிக்கிறான். இந்த கல்லெல்லாம் உங்களால் அப்புறமா மாற்ற முடியும், மாற்றிக்கிங்களா அப்படின்னு. ரெண்டாவது, அவருடைய ஸ்பிரிச்சுவலை என்ன பண்ணுறான், டிஸ்டர்ப் பண்ணுறான். தேவாலயத்தின் மேலே கொண்டு போயிட்டு நீங்கள் தாழ விழுங்குன தேவ தூதர்கள் தாங்குவாங்கன்று பைபிளில் இருக்குது அப்படின்றான். மூணாவது, ஒரு பெரிய ஒரு மலை மேலே கிட்டத்தட்ட இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இந்த பூமியோட அழகெல்லாம் காட்டுறான், மகிமையெல்லாம் காட்டுறான். நீங்கள் என்ன சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தரேன். உலகத்தினுடைய அழகை இயேசு கிறிஸ்துக்கு அவன் காட்டுறான். எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் இந்த 3த்தையும் இயேசு எவ்வளோ அழகாக ஜெயம் கொண்டிருப்பார் தெரியுமா. இந்த 3மே நமக்கு ஒரு பாடங்க. லைஃப் லாங் எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் பசியாக இருந்தாலும், நம்ம என்ன தான் வீக்காக இருந்தாலும், நம்ம எப்போவுமே கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் வரக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்து சரீரத்தில் பலவீனராக இருந்தாலும் அந்த டைமில் ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த 3மே அந்த வசனத்தை கொண்டு ஜெயிச்சார். இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கணுங்க. எல்லா சுச்சுவேஷன்லையுமே மென்டலி நம்ம என்ன பண்ணக்கூடாது, முடிவு எடுக்கக்கூடாது. நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் சில டைமில் வீக்காக இருக்கும் போது அதை பிசாசு பயன்படுத்துவான். பிசாசு போன்ற சூழ்நிலைகள் பயன்படுத்தாதபடி நம்ம என்ன பண்ணணும், ஸ்பிரிச்சுவலில் ஸ்ட்ராங்காக இருந்து அதை மேற்கொள்ளணும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.